குரல் கம்மல். அதிகமாக பேசுகிறவங்க, மேடை பேச்சாளர்கள், டீச்சர்ஸு, கத்தி கத்தி பேசுகிறவங்க, இன்னும் நிறைய இடங்கள்ல ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுருப்பாங்க. வெளி இடங்களில் போய் தண்ணி குடிக்கிறது, நம்ம சாப்பிட்ற உணவுகளில் இருக்கிற எசன்ஸு, இதெல்லாமே குரல் கம்மலுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அந்த இதை குரல் கம்மலை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். மா இலையும் மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் சாறு, மிளகும் சிற்றரத்தையும் அரைச்சி பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கூட தேன் சேர்த்துடலாம். குரல் கம்மல் வந்தோடனே இந்த மருந்தை தயார் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாகவும் நல்லா உமிழ்நீரோடு சேர்ந்து மெதுவாகவும் நீங்கள் ருசித்து சாப்பிட்றப்ப சப்பி சப்பி சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டீங்கனாக்கா சீக்கிரமாக உங்களுக்கு அந்த மருந்து போய் நல்லா அந்த குரல் வலையில் பட்டு போகிறப்போ அரிப்பு, அந்த முள் மாதிரி குத்துறது, சில இது கத்தி கத்தி பேசுனதுனால அந்த வீங்கி இருக்கும். அது வலியே வீக்கம் எல்லாத்தையும் சரி பண்ணும். குரல் கம்மல் சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து.